அனைவருக்கும் காலை வணக்கம். பிப்ரவரி 3ஆம் தேதி இன்னைக்கு திங்கட்கிழமை. சர்வதேச விலங்கியல் நிபுணர் சார்லஸ் ஹென்றி டர்னர் முனைவர் பட்டம் பெற்ற முதல் ஆப்பிரிக்க விலங்கியலாளர், அமெரிக்கர், கல்வியாளருமான சார்லஸ் ஹென்றி டர்னர் பிறந்த தினம் இன்று. ஓஹியோ மாநிலம் சின்சினாட்டியில் பிறந்தவர். 1867. பள்ளியில் படிக்கும்போதே மேடையில் நன்றாக பேசுவார். சின்சினாட்டி பல்கலைக்கழகத்தில் உயிரியலில் பிஎஸ் பட்டமும் எம்எஸ் பட்டமும் பெற்றார். சிகாகோ பல்கலைக்கழகத்தில் 1907ஆம் ஆண்டு பிஹெச்டி பட்டம் பெற்றார். விலங்கியலில் முனைவர் பட்டம் பெற்ற முதல் ஆப்பிரிக்க அமெரிக்கர் இவர். ஜார்ஜியா அட்லாண்டா பல்கலைக்கழகத்தில் உயிரியல் பேராசிரியராக 3 வருடங்கள் பணியாற்றிய பின் சம்னர் உயர்நிலைப் பள்ளியில் உயிரியல் ஆசிரியராக 1908இல் சேர்ந்தார். முதுகெலும்பில்லாத உயிரினங்கள் குறித்த ஆராய்ச்சியில், குறிப்பாக பூச்சிகளின் கேட்கும் திறன், காட்சி திறன் மற்றும் அவற்றின் கற்றல் திறன், வேட்டையாடும் திறன் குறித்த ஆராய்ச்சிகளில் ஈடுபட தொடங்கினார். ஆராய்ச்சிகளுக்கான போதுமான கருவிகளோ சோதனை கூட வசதிகளோ ஏறக்குறைய இல்லை என்ற நிலையிலும் குறைந்தபட்ச கருவிகளை கொண்டு கடுமையாக பாடுபட்டு தனது ஆராய்ச்சிகளை மேற்கொண்டார். தனது ஆராய்ச்சிகள் குறித்து 49 கட்டுரைகளை இவர் வெளியிட்டிருக்கிறார். பூச்சிகளின் ஓசைகளின் தன்மைகளுக்கு ஏற்ப எதிர்வினை புரிவதையும் கண்டறிந்தார். கரப்பாம்பூச்சிகள் அடுத்தடுத்த சோதனை முயற்சிகள், ட்ரையல் அண்ட் எரர் மூலம் கற்றுக்கொள்ளும் திறன் பெற்றிருப்பதையும், தேனீக்களால் வண்ணங்களை காண முடிவதையும், நுகரும் திறன் இருப்பதையும் ஆராய்ச்சி மூலம் கண்டறிந்தார். பூச்சிகள் முந்தைய அனுபவங்கள் வாயிலாக தங்கள் பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ளும் திறன் கொண்டவை என்பதையும் கண்டறிந்தார். அதுவரை பூச்சிகள் அந்தந்த சமயங்களின் தூண்டுதல்களுக்கு ஏற்ப எதிர்வினை புரிபவை என்றே கருதப்பட்டு வந்தது. எறும்புகள், சிலந்திகள், பிற வகை பூச்சிகளை பற்றிய இவரது ஆராய்ச்சிகளால் அவற்றின் பழக்க வழக்கங்கள் குறித்த விஷயங்களுக்கான அதிகாரப்பூர்வ ஆராய்ச்சியாளராக கருதப்பட்டார். விஞ்ஞான ஆராய்ச்சிகள் தவிர அமெரிக்கர்களின் சமூக மேம்பாட்டுக்காகவும் கல்வி அறிவு பெறவும் இவர் கடுமையாக போராடினார். இவரது மறைவுக்கு பிறகு அமெரிக்க மாற்றுத்திறனாளிகளுக்காக நிறுவப்பட்ட பள்ளிக்கு இவர் பெயர் சூட்டப்பட்டது. இவர் ஆசிரியராக பணியாற்றிய பல பள்ளிகளுக்கு இவரது பெயர் சூட்டப்பட்டன. எம்.இ. ரோஸ் எழுதிய பக் வாட்சிங் வித் சார்லஸ் ஹென்றி டர்னர் என்ற புத்தகத்தில் இவரது ஆராய்ச்சிகள் குறித்து விரிவாக விவரிக்கப்பட்டிருக்கிறது. 2003ஆம் ஆண்டில் இவரை பற்றி செலக்டட் பேப்பர்ஸ் அண்ட் பயோகிராஃபி ஆஃப் சார்லஸ் ஹென்றி டர்னர் மற்றும் பைனியர் ஆஃப் கம்பேரிட்டிவ் பிஹேவியர் ஸ்டடீஸ் ஆகிய கட்டுரைகள் வெளியிடப்பட்டன. இதய நோயால் 1923ஆம் ஆண்டில் 56 வயதில் காலமானார். சர்வதேச விலங்கியல் நிபுணர் சார்லஸ் ஹென்றி டர்னர் பிறந்த தினத்தை இன்று திங்கட்கிழமை பிப்ரவரி 3ஆம் தேதி கொண்டாடி நாம் மகிழ்கிறோம். ஒரு விலங்கியல் வல்லுநர், இவரை சந்தித்த மகிழ்ச்சியோட நம்ம இந்த நாளை நிறைவு செய்ய இருக்கிறோம். 1867 பிறந்து 1923
56 வயதில் இறந்து போகிறார். முக்கியமான ஒரு ஆளுமை. நன்றி, வணக்கம்.